அம்மாடி வித்யா, சொல்லுங்கம்மா. கொல்லையில் முருங்கைக்கீரை பறிச்சு வந்திருக்கேன். சரிங்கம்மா. அந்த முருங்கைக்கீரை வச்சு நீ கூட்டு வைங்க. சரிங்கம்மா, வைக்கிறேம்மா. சந்தோஷமா. வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. முருங்கைக்கீரை கூட்டுக்கு முருங்கைக்கீரை, தேங்காய் 1 கப்பு, சாம்பார் தூள் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, நெய், 1/2 கப் பாசிப்பருப்பு, தாளிப்பதற்கு கருவடகம். இது தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பயத்தம்பருப்பை ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நெய் ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூளை போட்டுடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேகட்டும். வெந்தோடனே முருங்கைக்கீரை கூட்டு வைக்கிறத பார்ப்போம். இப்போ முருங்கைக்கீரையை உருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதுலேயே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இது நல்லா கொதிக்கணும். எப்போவுமே கீரைக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். ரெண்டாவது, கீரை கூட்டு எந்த கூட்டு வச்சாலும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கணும். ஸ்லோவில் வச்சோன்னா கீரை இதாகிடும். இப்போ இது கொதிக்கிறதுனால நான் சிம் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லில் வச்சுருக்கோம். இப்போ அலசி வச்ச கீரையை போட்டுடலாம். அதில் முருங்கைக்கீரையை போட்டுருவோம். எப்போவுமே கீரை ஃபுல்லில் தான் இருக்கணும். எந்த கீரை கூட்டு வச்சாலும் சிம்மில் வச்சு சமைக்கக்கூடாது. அப்போ தான் கலரும் கரெக்டாக இருக்கும். கீரையும் ஒரே மாதிரி நல்லா வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு, கலரும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெந்த பருப்பை ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சோன்னே தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். கீரை பாருங்கள், அப்படியே பச்சை கலர் மாறாமல் இருக்குது. சிம்மில் வச்சா கலர் மாறிடும். ஹையில் வச்சோன்னா கலர் அப்படியே அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை போட்டுடலாம். அப்படியே ஃபுல்லாக போட்டுருவோம். கீரை பாருங்கள், அப்படியே பச்சையாகவே இருக்குது. இப்போ இதுக்கு கருவடகம் தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான், கீரை கூட்டு முடிஞ்சிருச்சு. இதை பாத்திரம் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றி கருவடகம், நெய் ஹீட் ஆனோடனே கருவடகம் தாளித்து கூட்டில் கொட்டிடலாம். நான் ஒன்று காமிக்கிறேன். கருவடகம் அவ்வளவும் போடுறதில்ல, நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு பொரிஞ்சால் போதும். கூட்டில் கொட்டிடலாம். அவ்வளோதான், கூட்டு முடிஞ்சிடுச்சு. கீரை கலர் பாருங்கள் மாறாமல் இருக்குது, அப்படியே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் கீரை கலர் மாறாது. ஆமாம், அயன் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை கூட்டு பார்த்தோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.